சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த 29 வயதான கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில உயிரிழந்த சம்பவம் இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 4 வருஷத்துல அதுவும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தமிழ்நாட்டுல 24 லாக்அப் உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு காதலன், இவங்க யாருக்கு தான் நியாயம் கிடைச்சிருக்கு? இந்த வீடியோல முக்கியமான 10 லாக்அப் டெத்ஸ் பத்தி பேச போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆகஸ்ட்ல நகை திருட்டு வழக்கு ஒண்ணுல சீர்காழியை சேர்ந்த சத்தியவாணன், அப்துல் மஜீத், சூர்யா இவங்க 3 பேரும் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சதுல சத்தியவாணன் உயிரிழந்துறாரு. 2021 செப்டம்பர்ல பரமத்தி வேலூர் பக்கத்துல இருக்க பாண்டமங்கலம் சேவல்கட்டு மூளைய பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் மணிகண்டன் என்பவரை பாலியல் புகார் தொடர்பா பரமத்தி வேலூர் காவல்துறையினர் கைது செஞ்சு விசாரணை நடத்தல அவர் மயக்கமடைந்து உயிரிழந்ததா சொல்லப்படுது. 2021 டிசம்பர்ல ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர்ல மணிகண்டன் என்ற கல்லூரி மாணவர் காவல்துறையினரின் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வீடு திரும்புகிறார். அதுக்கு பிறகு அடுத்த நாள் அதிகாலையில அவரு உயிரிழக்கிறார். 2022 ஜனவரியில தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி நபரான பிரபாகர் நகை திருட்டு வழக்குல கைதான நிலையில சிறையில உயிரிழக்கிறார். 2022 பிப்ரவரியில திருநெல்வேலியின் அமில்புரத்தை சேர்ந்த சூளைமான் திருட்டு வழக்குல விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது மயங்கி விழுந்து உயிரிழந்ததா சொல்லப்படுது. 2022 ஏப்ரல்ல சென்னை தலைமை செயலக குடியிருப்பு காவல் நிலையத்துல 25 வயதுடைய விக்னேஷ் என்பவர் உயிரிழக்கிறார். புரசைவாக்கத்துல ஆட்டோவில் வந்த விக்னேஷ், சுரேஷ் ஆகிய இருவரும் காவல்துறையால அழைத்து செல்லப்பட்டு அதுக்கு பிறகு போலீஸ் காவல்ல இருக்கும் பொழுதே விக்னேஷ் உயிரிழந்துறாரு. 2022 ஏப்ரல்ல திருவண்ணாமலை மாவட்டம் தட்டரணை கிராமத்தை சேர்ந்த தங்கமணி என்பவர் சாராய வழக்குல ஈடுபடுவதா அழைத்து செல்லப்பட்ட நிலையில சிறையில உயிரிழக்கிறாரு. 2022 ஜூன்ல சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்துல விசாரணை கைதி ராஜசேகர் என்பவர் சந்தேகத்திற்கிடமா வகையில உயிரிழக்கிறார். நகை திருட்டு வழக்குல கைதான அவர் காவல் நிலையத்திலேயே உயிரிழந்துறாரு. 9 ஜூலை 2023 மதுரை மாவட்டம் சீலநாயக்கம்பட்டியை சேர்ந்த வேடன் என்பவர் சந்தேகத்தின் பேர்ல விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில இவரும் உயிரிழந்துறாரு. கடைசியா ஜூன் 2025 சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே நகை திருட்டு புகார்ல தனிப்படை போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழக்கிறார். கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 2022 11, 2023 1, 2024 10, 2025 2 மரணங்கள் என மொத்தம் 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த குற்றத்துக்கெல்லாம் நியாயம் கிடைக்குமா இல்லையா அப்படின்றத உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.